Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹல்வா தாங்க செய்ய போறோம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு பாருங்க. தர்பூசணி இருக்கு இல்லையா? அதோட மேல்புறம் தோல் தாங்க. இந்த தர்பூசணியில இருக்க அந்த இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்கிற இந்த கிரீன் கலர் தோலை மட்டும் சீவி எடுத்துடணும். இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி மட்டும் நீங்கள் தனியாக வச்சு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிங்க் லேயர் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூலாக அரைச்சிக்கணும். எப்போவுமே நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், தர்பூசணி சாப்பிட்டுட்டு அதோட அந்த தோலை நம்ம தூக்கி போட்டுருவோங்க. ஆனால் அந்த தோல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரிச் இன் விட்டமின் ஏ, சி அண்ட் பிங்க. மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஹல்வாக்கு எடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா அதுதான் ஹல்வாக்கெலாம் ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஆகுற வரைக்கும் நல்லா இந்த நெய்லியே வறுத்துக்கணும். இந்த வாட்டர்மெலனோட அந்த தோல் பார்த்தீங்கன்னா அதில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது. ஆனால் விட்டமின்ஸும் நியூட்ரிஷனும் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் அதை எந்த விதமாக வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹல்வா இதுலேயே நீங்கள் பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்லாம், சட்னி செய்யலாம், நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. தொக்கு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம், அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். ஆனால் கருகிடாமல் வறுத்துக்கோங்க. அது பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா இதுலேயே நல்லா குக் பண்ணணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஹல்வா எப்போவுமே கிண்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கூட டைம் விடாமல், கொஞ்சம் கூட கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுக்குங்க. அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போவே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த உப்மா மாதிரி ஆகும்போது, கொஞ்சம் கெட்டியாக ஆகும்போது நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 4.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். இப்போ ஹல்வா திருப்பியும் அப்படியே இலகி வரும். சர்க்கரை போட்டோடனே அதை அப்படியே தண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா இலகி வரும். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப கரெக்டாகவே இருக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷமாவது ஆகுங்க. நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா திருப்பியும் திக்காக ஆரம்பிக்கும். இந்த எல்லா அளவும் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, ஒரு 3 பீஸு, அதுக்காக தான். நீங்கள் அதிகமாக செய்யும்போது கொஞ்சம் கூட்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் இது செய்யும்போது என்ன ஹல்வானே சொல்லாமல் ஃபஸ்ட்டு கொடுங்க. சாப்பிட்டுட்டு அவங்க ரியாக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள். அவங்களே ஆச்சரியம் படுவாங்க பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரையை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். இல்லைனா சர்க்கரையை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ஸ்டு மில்கே சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த வாசம் கொடுக்கும் இல்லையா. இப்போ மறுபடி இந்த பால் எல்லாம் நல்லா வற்றி போய் நல்லா க்ரீமியாக அது நல்லா திரண்டு வரணும். இதில் நான் 1 கப் பால் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வற்றி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஆகும். தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும். நான் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா குல்குலிக்கு செஞ்சு கொடுத்தேன். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. நானும் அவளும் தான் ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். குல்குலிக்கே இவ்வளோ பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம ரெசிபி வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்தேன். நான் எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு எங்கள் வீட்டில் யாராவது சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுவேன். அது இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு.
நம்ம ஊற்றின பால் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிட்டு ஹல்வா திரண்டு வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது ஆகுங்க. அந்த ஃபுல் ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து சீக்கிரமாக அது ஆச்சுன்னா வந்து அதோடய சுவையும் வந்து நல்லா இருக்காது. ஹல்வா எப்போவுமே எந்த ஹல்வா நீங்கள் செஞ்சாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வந்து பண்ணுங்கள். மீடியம் டு லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுட்டு தான் வந்து பண்ணணும். பால் வந்து நல்லா வற்றி போயிட்டு அந்த நல்லா வந்து ஹல்வா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து நட்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நான் நட்ஸை வந்து நெய்லெலாம் வந்து ரோஸ்ட் பண்ணல, டேரெக்டாக வந்து அப்படியே வந்து போட்டிருக்கேன். வெறும் பாதாம் தான் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில். அவ்வளோதாங்க, தர்பூசணி தோலில் வந்து சுவையான ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு வந்து இன்றைக்கி பார்த்தோம். உங்கள் வீட்லேயும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.